ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அல்லது ஒரு தலைவனுக்கு, மக்களை ஆளக்கூடிய பிரதிநிதிகளுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி, தகுதினா என்ன சொல்லுவீங்க? ஒரு தலைவர்னா இப்படிலாம் இருக்கணும், இந்த குவாலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னை ஆளும் தலைவர் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும். வேற மாதிரி சொல்லணும்னா, மக்களை ஆளும் தலைவர்களுக்கு மக்களை தெரிந்திருக்க வேண்டும். அவங்க மக்கள்னு சொல்லும் போது மேலோட்டமாக மேல்தட்டு வர்க்கம், மெஜாரிட்டி இப்ப வர நம்ம லீடர்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. நல்ல பான் சில்வர் ஸ்பூன் சொல்றோம் இல்லைங்களா, நல்ல பணத்தோட வாழ்ந்து பதவிக்காகவும் பெருமைக்காகவும் கட்சி ஆரம்பித்து, அப்படி இல்லாம இந்த குறிப்பா தமிழ்நாட்டில் கடைக்கோடி மக்கள் சொல்லப்படக்கூடிய அடித்தட்டு மக்கள், ஏழைகள், அவர்களுடைய வாழ்க்கையும் அதையும் தெரிஞ்சவர்கள் தான் நல்ல தலைவர்களாக இருக்க முடியும். உதாரணமாக இப்ப 2 நாளுக்கு முன்பு காலமான தோழர் நல்லக்கண்ணு, நிறைய மாணவர்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. இவர் போன்ற நல்ல தலைவர்கள் நாட்டில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. சோ அது மாதிரியான தலைவர்கள் தான் வர வேண்டும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, நான் சொன்ன மாதிரி ஏழைகளுடைய துயரங்கள், ஏழைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன, இதெல்லாம் அறிந்த ஒரு தலைவர் தான் இப்போதைய காலத்துக்கு நல்ல ஒரு தலைவராக இருக்க முடியும். ஓகே சார், சூப்பர். நல்ல ஒரு உதாரணத்தோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணும்னு நம்ம ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு வரியில ஒரு பெயரோட அதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தோழர் நல்லக்கண்ணு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையா சொல்லியிருக்காரு.